July 1996, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, தொழில்துறை பற்றிய விவாதத்தில் பல உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை அவையிலே தெரிவித்திருக்கிறார்கள். பலர் சில கோரிக்கைகளையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தொழில்துறையில் நம் மாநிலம் பின்னடைவு அடைந்திருப்பதாகச் சொல்லி வந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை என்பதை நமது அறிக்கையின் மூலமாக உறுப்பினர்கள் அறிந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். இந்த துறையில் நாம் இன்னும் அதிகமான முன்னேற்றத்தைத்தான் எதிர்பார்க்கிறோம். அதில் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை. அதே சமயம் நாம் தொழில் வளர்ச்சிக்கு பல வகையில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறோம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக தொழிலில் பின்தங்கிய பகுதிகளில் தொழிற்பேட்டை அமைப்பதற்கான பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம். அதனால் அந்த பகுதிகளில் தொழில் வளர்ச்சி பெருகவும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவும் வழி ஏற்படுகிறது. பாமர மக்கள், படித்த இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல அறிவுத்திறன் பெற்றுள்ளவர்கள் வேலை தேடி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இனிமேல் இருக்காது. சிறு தொழில் முனைவோர்கள் தங்களது தொழில்களை சிறு தொழில் வளர்ச்சி கழகத்தின் வளாகத்தில் ஆரம்பித்தால் பல சலுகைகளை அரசு வழங்க தயாராக இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். அரசு சார்பாக வெளிநாடு சென்றிருந்தபோது அங்குள்ள இந்தியர்களை அழைத்து பேசினோம். குறிப்பாக தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள். இங்கே தொழிலாளர் பிரச்சனை இல்லை. அமைதியான முறையில் தொழில் வளர்ச்சி அடைவதை அறிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான மின்சாரம், உரிமங்கள், அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை அளிப்பதற்கு அரசு உத்தரவாதம் கொடுத்தால் போதுமென்று சொன்னார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாமென்று சொல்லி அழைத்திருக்கிறோம். அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பல தொழிற்சாலைகளை நிறுவுவார்கள் என்று நம்புகிறோம். அயல்நாட்டு முதலாளிகளுக்கு அதிக இடம் கொடுப்பதால் நமது உள்நாட்டு தொழில் முயற்சிகள் பாதிக்கப்படுமென்ற கருத்தை இங்கே எடுத்து வைத்தார்கள். மத்திய அரசு தாராளமய கொள்கையை அறிவித்ததே நம் நாட்டில் தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான். நம் நாட்டிலுள்ள தொழில் முனைவோர் மற்றவர்களை விட அறிவிலோ ஆற்றலிலோ குறைந்தவர்கள் அல்ல என்பதை நாம் அறிவோம். மற்றவர்கள் வருவது இங்கே இருப்பவர்களுக்கு போட்டியாக அமையும் என்பதை விட உதவியாக வளரும் என்பதை ஆராய்ந்து பார்த்துதான் அரசு செயல்படுகிறது என்பதை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வெளிநாட்டிலிருந்து வருகிறவர்களுக்கு வழங்கப்படுகிற வரிச் சலுகைகள் போன்றவற்றை இங்கே உள்ளவர்களுக்கும் அளிக்க வேண்டுமென்று கேட்கப்பட்டது. பொதுவாக சிறு தொழில்களுக்கு அரசாங்கம் காட்டுகின்ற சலுகைகள்தான் அவர்களுக்கும் அளிக்கப் போகிறோம்.
அதில் எந்தவிதமான பாகுபாடும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்தில் தொழில் வளம் பெருக அனைவரும் முயற்சிப்போம் என்று சொல்லி அமைகிறேன். திருச்சி காந்தி கதர் விற்பனை நிலையம் மேலாளர் சிவகாசி பாண்டியன் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக கதர் துணி மற்றும் கிராம கைவினைப் பொருள்களை விற்பனை செய்து வருகிறோம். சமீப காலமாக மக்கள் கைவினை பொருள்களின் பேரில் அதிக ஆர்வம் காட்டி வருவதை எங்கள் விற்பனை பட்டியல் எடுத்துக் காட்டுகிறது. இன்னும் அதிக அளவில் எங்கள் பொருள்களை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விளம்பரம் செய்ய வேண்டி இருக்கிறது. தேசிய தலைவர்களின் உருவப்படங்களை நல்ல முறையில் தாங்கள் வெளியிட்டு வருவதை பார்த்தோம். எனவே தங்கள் நிறுவனத்தின் மூலம் வண்ணப்படங்களில் நாட்காட்டி தயாரித்து பெறலாமென்று நினைக்கிறோம். 6 வகையான வண்ணப்படங்கள் பொருந்திய நாட்காட்டிகளை அச்சிட்டு வழங்க விரும்புகிறோம். தங்கள் நிறுவன ஏஜென்ட்டுகள் சென்ற மாதம் எங்கள் நிலையத்துக்கு வந்தார்கள். அவர்களிடம் எங்களுக்கு தேவையான படங்கள் இல்லை. எனவே முதலில் காந்தி, நேரு, காமராஜ், இந்திரா காந்தி ஆகியோரின் வண்ணப்படங்களின் மாதிரியை அனுப்பினால் அவற்றை பார்த்து எங்கள் தேவையை தெரிவிக்க இயலும். எனவே இது பற்றிய தங்களது விரிவான பதிலை எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள